Hello everyone. இந்த வீடியோல 16th of June 2026 ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸை ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற நியூஸ் ஆர்டிகல் எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிகல். இன்னைக்கு லீட் ஆர்டிகல் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் கிடையாது. ஸோ அதனால செகண்ட் ஆர்டிகல்ல இருந்து நம்ம பார்க்கலாம். டெக்னாலஜி டிரைவ்ஸ் இந்தியா பிரான்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிக்கலில் டீட்டெயிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக் ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் 52nd G7 சம்மிட்டை வந்து அட்டென்ட் பண்ண போறாரு. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டரை இன்வைட் பண்ணியிருக்கிறது பிரான்ஸோட பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான். ஸோ இந்த சம்மிட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட ஏவியானில் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த 52nd சம்மிட் வரைக்கும் நமக்கு கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியா இது வரைக்கும் 12 தடவை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து 13th பார்ட்டிசிபேஷன். ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அதாவது இப்போ அட்டென்ட் பண்ணுறாரு இல்லையா, இதோட சேர்த்து பிரைம் மினிஸ்டர் மட்டுமே 7 டைம் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மீட்டில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து அதர் வேர்ல்டு லீடர்ஸோட கலந்து பேசி இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் குளோபல் சவுத்தோட இம்பார்ட்டன்ஸையும் அதோட இஷ்யூஸையும் எடுத்து சொல்ல போறாரு. ஸோ இந்த சம்மிட் டோட்டலாக அதாவது குளோபல் பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரினியூ பண்ணுற ஆப்ஜெக்டிவ்ல இருக்க போது அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஷேர்டு க்ரோத்து, இது எல்லாத்தையும் பற்றி பேச போகிறாங்க. இதில் முக்கியமாக நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் பிரான்ஸோட பிரசிடென்ட்டும் சேர்ந்து பாரத் இனோவேட்ஸை வந்து இனாகுரேட் பண்ண போகிறாங்க. இது வந்து 2 கண்ட்ரிக்கான இனோவேஷனை வந்து ஸ்ட்ரெங்க் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜி கோஆப்ரேஷன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பிரான்ஸுக்கு மட்டும் இல்லை, ஹி ஆல்சோ விசிட்ஸ் ஸ்லோவேக்கியா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இந்த கண்ட்ரிக்கு போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஸ்லோவேக்கியா வந்து எப்போ இண்டிபெண்ட் ஆனாங்க? 1993ல். ஓகே, அதனால இது ரிமார்க்கபிள். ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்டில் தான் இந்த ஆர்டிகல் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த மீட்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜூன் 15 to 17 வரைக்கும் நடக்க போகுது. பட் நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் பிரான்ஸோட பிரசிடென்ட்டும் ஆல்ரெடி February 2026ல் மீட் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக? ஏஐ இம்பாக்ட் சம்மிட் 2026. ஸோ இது வந்து நம்மளோட நியூ டெல்லியில் நடந்தது. ஸோ இந்த விசிட் அப்போ இந்த இயர் 2026 இந்தியா பிரான்ஸ் இயர் ஆஃப் இனோவேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ இந்த ஆர்டிகளோட ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு டிப்ளமசி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் 2 கண்ட்ரி சேர்ந்து பைலேட்டரல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. MOU அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணிடுவாங்க, அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பட் இது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான டைம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ரொம்ப வருஷம் கூட எடுத்துக்கும், டிலே ஆகும். அப்போ ஆல்ரெடி ஒரு சப்மிட் வந்து நடந்திருக்கு. வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் அகெயின் நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் பிரான்ஸோட பிரசிடென்ட்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பைலேட்டரல் டெக்னாலஜி கோஆப்ரேஷனுக்கான இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கிறாங்க. அது போக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து வைவா டெக் சம்மிட்டும் பாரிஸில் வந்து June 18 வந்து அட்டென்ட் பண்ண போகிறாரு. இப்போ இந்த ஒரு ஆக்ஷனில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, போத் கண்ட்ரி போத் லீடர்ஸ் இவங்க எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்கன்னா, டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப்பை வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, ஆக்ஷன்லேயும் இறங்கியிருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் இந்தியாவோட இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். எந்தெந்த கண்ட்ரியோடலாம் வெறும் ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணியிருந்த ரிலேஷன்ஷிப்லாம் இப்போ ஸ்ட்ராட்டஜிக்காக மாறுது. அந்த வருஷத்தில் நம்ம இதையும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த பார்ட்னர்ஷிப்போட பில்லர்ஸ் என்ன அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நியூ பில்லர்ஸ். இப்போ ட்ரெடிஷ்னலாக ஒரு கோஆப்ரேஷன் எடுத்துட்டிங்கன்னா எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும், அதாவது டிஃபென்ஸு, நியூக்ளியர், ஸ்பேஸ் கோஆப்ரேஷன், இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஃபோக்கஸஸ் ஆன் இனோவேஷன். இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு பில்லர். ஏன்னா இப்போ புதுசாக இந்த கோஆப்ரேஷனில் சைபர் ஸ்பேஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹெல்த் கேர், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, கிரியேட்டிவ் எக்கானமி, ஸோ இதெல்லாம் வந்து இந்த கீவேர்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த கிரியேட்டிவ் எக்கானமியை வந்து நிறைய இடத்துல இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு, ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இது வந்து ஹோல் நியூ டாபிக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இப்போ நம்மளோட இந்தியா பிரான்ஸோட இந்த டைனாமிக்கான எவால்விங்கான ரிலேஷன்ஷிப்போட புது பில்லர்ஸ் இது. கண்டிப்பாக நமக்கு வந்து டவுட்டே கிடையாது, இந்த ஆஸ்பெக்ட்லலாம் 2 கண்ட்ரியோட கோஆப்ரேஷன் வந்து ஒரு புது டைமென்ஷன், புது ஹைட்ஸை வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்றதுல. இப்போ இது வந்து 2 சைடுமே, பிரான்ஸுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி 2 சைடுக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜாக தான் முடியும். ஏன்னா இப்போ பிரான்ஸ் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரான்ஸ் சில டொமைனில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், ரொபாட்டிக்ஸாக இருக்கட்டும், அண்ட் பயோடெக், ஹெல்த் கேர், அப்புறம் க்ரீன் டெக் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இதெல்லாம் சொல்லலாம். அது போக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, யூரோப்போட ஹப் ஃபார் டிஜிட்டல் எக்கானமி பிரான்ஸ் தான். இப்போ நமக்கு இங்கே வந்து பிரான்ஸ் வந்து
இவ்வளோ டொமைன்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறப்போ இந்தியா வந்து இதில் இந்தியா மட்டும் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியாவும் சில வேல்யூஸ் வந்து இதில் ஆட் பண்ணும் இந்த பார்ட்னர்ஷிப்பில். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து எதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூகல் இன்னோவேஷன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இனோவேஷனை வந்து நீங்கள் கொண்டு வர்றீங்க அப்படின்னா அந்த இனோவேஷனை கொண்டு வர்றதுக்கான காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து யூரோப்பில் கொண்டு வந்தாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் செலவாகுமோ அதை காட்டிலும் இந்தியாவில் வந்து அந்த இனோவேஷனை கொண்டு வர்றப்போ அமௌண்ட் வந்து ரொம்ப ஃப்ரூகலாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் அதோட குவாலிட்டியும் குறையாது, ஹை குவாலிட்டியாக இருக்கும். அதுதான் ஃப்ரூகல் இனோவேஷன். ஸோ இந்தியா கிட்ட வந்து அந்த ஒரு ஃப்ரூகல் இனோவேஷன் அட்வான்டேஜ் இருக்குது. இந்தியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, பயோடெக் இருக்குது ஸ்ட்ராங். ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். அப்போ 2 கண்ட்ரியுமே மியூச்சுவலாக தான் பெனிஃபிட் ஆக போகிறாங்க இந்த கோஆப்ரேஷன் மூலியமா. அப்போ இந்த பாரத் இனோவேட்டாக இருக்கட்டும் அண்டு வைவா டெக்காக இருக்கட்டும், இந்த 2 சமிட்லேயுமே 2 சைடு உள்ள 2 கண்ட்ரியில் உள்ள ப்ரைவேட் செக்டாருமே பெனிஃபிட் ஆக தான் போகிறாங்க. இப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்ணில் நல்லா தெரியுது, ஃப்ரான்ஸ் இந்தியா கோஆப்ரேஷனோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் கேப்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இந்த ஆர்டிக்கலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கோஆப்ரேஷனை இன்னும் சில டொமைனுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸு, ஸ்பேஸ் அண்ட் ஆஃப்ரிக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷனாக இருக்கும். அதாவது இந்த டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் இந்த விஷயங்களில், இப்போ இந்த டிஃபென்ஸில் இந்தியாவை எடுத்துட்டிங்க அப்படின்னா ரஃபேல் ஜெட்டாக இருக்கட்டும், சப்மரைன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குறோம் இல்லையா, ஜஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் தானே பண்ணுறோம். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா கோ டிசைனிங் அண்ட் கோ ப்ரொடக்ஷன், இதையுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ், இதை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியன் நியூக்ளியர் எனர்ஜி, அதாவது இந்தியாவுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்கு இல்லையா, எனர்ஜி டிரான்சிஷன். இந்த எனர்ஜி டிரான்சிஷனை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம நான் ரினியூவபிள்லேருந்து ரினியூவபிளுக்கு மாற்றணும் அப்படின்னா நம்மளோட பாலிசிலையும் சரி நம்மளோட எஃபர்ட்ஸ்லையும் சரி நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். அப்படி ஒன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ நியூக்ளியர் எனர்ஜியில் ப்ரைவேட் பிளேயரை வந்து சிவிலியன் நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே அலோவ் பண்ணோம்னா எடுத்த உடனே என்ன பண்ண முடியாது, பெரிய பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ஸை வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் ஆப்ரேட் பண்ணலான்னு அலோவ் பண்ணிட முடியாது. இனிஷியலாக அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியை மட்டும் பவர் பண்ணுற மாதிரி, இல்லைனா ஒரு டவுன்ஷிப்பை மட்டும் பவர் பண்ணுற மாதிரி ஸ்மால் மாடுலர் ரியாக்டர். ஸோ இது போர்ட்டபுளாக இருக்கும், எங்கே வேணாலும் நம்ம வந்து மூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். அந்த மாதிரி இதுக்கு தான் நியூக்ளியர் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறதுக்கு இப்போது எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டரை நம்ம வந்து என்ன பண்ணணும், இனிமேல் தான் உருவாக்கணும். அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கோ டிசைன் கோ ப்ரொடக்ஷனில் வந்து உள்ள இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃப்ரான்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல நல்ல எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. அப்போ அதுலேயும் இந்தியாவை வந்து அவங்க சேர்த்துக்கணும். அதே மாதிரி சேட்டலைட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் ஹியூமன் ஃப்ளைட் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து சந்திரன், அதாவது நிலவுக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு டார்கெட் இருக்குது. அப்போ நம்ம ஹியூமனை வந்து ஸ்பேஸில் நிப்பாட்டுறதுக்கு ஒரு டார்கெட் இருக்குது. இப்போ நிலாவுக்கு வந்து நம்ம ஹியூமன்ஸ் அனுப்பணும், இந்தியா அனுப்பணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன்ஸ் நம்மளோட மேனை வந்து ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு கொண்டு போய் நிப்பாட்டணும். அதுதான் ஹியூமன் ஃப்ளைட் ப்ரோக்ராம். அதை அச்சீவ் பண்ணால் தான் நிலாவுக்கு போக முடியும். அப்போ அதுலேயும் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா 2 கண்ட்ரியும் சேர்ந்து தான் வேலை பண்ணணும். அப்போ இதையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றாங்க. அண்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட் பொட்டன்ஷியல் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஃப்ரான்ஸ் இந்தியா ஆஃப்ரிக்கா ஃபாரம் சம்மிட்டில் வந்து மீட் பண்ணுறதா இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரீசெண்டாக டிசீஸ் அவுட் பிரேக் நடந்தது இல்லையா, எபோலா கிரைசிஸ், அதனால் அந்த சம்மிட் வந்து தள்ளி போயிடுச்சு. பட் அதுலேயுமே வந்து நம்ம ஃப்ரான்ஸை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணி இந்த சம்மிட் அதுக்கான அடுத்த பொட்டன்ஷியலை வந்து நம்ம பார்க்கணும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து லேக் ஆகுதோ இதை வந்து சைனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து அவங்க ஒரு சைடு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வேலையை வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதுக்கு விடக்கூடாது. இதுதான் இந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்கிற பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப்பு ஃப்ரான்ஸ் கூட இருக்கிறது நியூ பில்லர்ஸ், நியூ டொமைன் வந்து அன்லாக் பண்ணியிருக்கு. பட் அதுலேயுமே என்னென்ன கேப்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தான் வந்து G7 சம்மிட்டோட கரண்ட் சேர். இந்தியா வந்து G7ல் வந்து மெம்பர் கிடையாது. இப்போ இருக்கிற காலநிலையில் இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியை இன்வைட் பண்ணாமல் G7 சம்மிட்டை நம்ம இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாது. ஓகே, அதே மாதிரி இந்த G7 சம்மிட்டில் யூஎஸோட பிரசிடென்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஸோ அவங்களும் கண்டிப்பாக மீட் பண்ணுவாங்க நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கூட. ஏன்னா இந்த G7 சம்மிட் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. ஏன்னா G20 வந்து ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, அதோட மொமெண்டம் அதோட ஃபஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. அப்போ G7 தான் இப்போ நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஜியோ பாலிட்டிக்ஸில். இப்போ நமக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, G7 பொறுத்த வரைக்கும் இதோட மெம்பர்ஷிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். G7
D10 மாற்றணும். D10னா என்ன அர்த்தம்னா டெமோக்ரஸி 10. இந்த குளோப்ல இருக்கிற 10 மேஜர் டெமோக்ரஸிஸ் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல். இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நியூஸ் ஆர்டிக்கல் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். இந்தியாஸ் குட்ஸ் எக்ஸ்போர்ட் ஹிட்ஸ் ரெக்கார்ட் ஹை ஆஃப் 45.2 பில்லியன் இன் மேனு கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் ட்ரேட் டெபிசிட்ஸ் ஆல்சோ வைடன்ஸ். ஸோ எப்படி இது வந்து இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்க அப்படின்னா யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நம்பர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இந்த மாதிரியான ட்ரெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டா மூலியமா என்ன ட்ரெண்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத யூபிஎஸ்சி வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 ப்ரிலிமினரி எக்ஸாமில் கூட டைரெக்டாக மெர்கன்டைஸ் எக்ஸ்போர்ட் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஒமிட் பண்ணிட்டாங்க அந்த கொஸ்டினை. அதுக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ யூஸ்வலாக அதாவது மைனர் சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா நம்ம அதை கூட விட்டுறலாம். பட் மேஜர் சேஞ்சஸ் நடக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் இதில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெர்கன்டைஸ் எக்ஸ்போர்ட், அதாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரெக்கார்ட் ஹை இந்த மே 2026 வந்து 45.2 பில்லியனுக்கு வந்து இந்தியாவிலேருந்து மெர்கன்டைஸ் வந்து என்ன ஆயிருக்கு, எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா 18% வந்து இயர் ஆன் இயர் க்ரோத். இப்போ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்றது வந்து நமக்கு இன்னும் தெரியாது. இதுக்கு வந்து வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். பட் இது ரிலேட்டடாக ஏதாவது எடிட்டோரியல்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ் வந்து நமக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு நான் டீட்டெயிலாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எக்ஸ்போர்ட். மெர்கன்டைஸ் போக சர்வீஸையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இந்தியாவிலேருந்து. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து 13.2% வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இது ஒரு சிக்னிஃபிகண்ட்டான அச்சீவ்மெண்ட். ரெக்கார்ட் ஹை கிடையாது, பட் நம்ம நோட் பண்ணிக்கணும். பட் இது வந்து நமக்கு ஒரு நல்ல இண்டிகேஷன் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது வந்து நல்ல இண்டிகேஷன் தான் நம்ம கண்ட்ரிக்கு, நம்ம எக்கானமிக்கு. நம்ம ஓரி பண்ணுறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இன்னொரு காரணம் இருக்குது. என்னென்னா, எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் வந்து க்ரோ ஆகிருக்கோ அதை விட பல மடங்கு இம்போர்ட் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ மெர்கன்டைஸ் இம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22.1%, அதாவது 60.1 பில்லியன்லேருந்து 73.4 பில்லியனுக்கு இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மெர்கன்டைஸ் ட்ரேட் டெபிசிட் மட்டுமே 25%, கிட்டத்தட்ட 28.2 பில்லியன் வெறும் ட்ரேட் டெபிசிட் மட்டும். இப்போ ஓவராலாக பார்க்குறப்போ நம்ம கண்ட்ரியில் இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் வந்து வைடன் ஆகிக்கிட்டே போகுது. லாஸ்ட் இயர் 6.8 பில்லியன், இந்த வருஷம் 10.5 பில்லியன். என்னதான் ரெக்கார்ட் எக்ஸ்போர்ட் நம்ம அச்சீவ் பண்ணாலும் இது வந்து நடந்திருக்கு. ஓகே, இப்போதைக்கு இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம டீப்பாக அனாலிசிஸ்லாம் பண்ண வேணாம். அண்ட் அது போக இந்த ஆர்டிக்கலில் இன்னும் சில டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, எக்ஸ்போர்ட் நல்லா க்ரோ ஆயிருக்கு இல்லையா, எந்தெந்த செக்டர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நான் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து 70.7 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 10.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னா, இப்போ க்ரூட் ஆயில் வந்து நம்ம இந்தியாவுக்கு வருது இல்லையா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறோம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைனரிஸ் இருக்கு. ஸோ அந்த ரிஃபைனரிஸ்ல இருந்து அந்த க்ரூட் ஆயிலை நம்ம ப்ராசஸ் பண்ணி தனித்தனியாக எடுப்போம். அதை வந்து நம்ம பெட்ரோலியம், நான் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணிடுவோம். அதில் நான் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுலேயே க்ரோத் ரேட்டில் வந்து ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் குட்ஸ் தான் 24.5% வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. பட் மானிட்டரி வேல்யூஸில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ கம்மி தான், 12.3 பில்லியன்ஸ் தான். ஸோ அதில் நான் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் தான் ஹையஸ்ட் 7.7 பில்லியன். அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11.6%, 5.1 பில்லியன். அண்ட் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், இதில் தான் ஃபர்டிலைசர்ஸும் வரும் உங்களுக்கு, 2.7 பில்லியன், 12.7%. அண்ட் ஜெம் அண்ட் ஜுவல்லரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 பில்லியன், 6.7%. ஸோ இந்த ட்ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நம்பர்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணாம். அதாவது ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் வந்து நான் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் திஸ் நியூஸ் ஆர்டிகல். இந்த நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் நியூஸ் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிகல் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். ஹீட் வேவ்ஸ் ஓசோன் ரைசஸ் கார்டியாக் ஹெல்த் ரிஸ்க் ஸ்டடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிக்கலோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்தியாவில் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸோட அளவு வந்து அதிகரிச்சுட்டு போகுது. ஸோ அதோட விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட் வந்து ஹீட் வேவ்ஸ். பட் இந்த ஹீட் வேவ்ஸ் மட்டும் நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த ஹீட் வேவோட சேர்ந்து ஓசோனும் நமக்கு இப்போ பிரச்சனை கொடுக்குது. அப்போது இந்த கப்பிள்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஹியூமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு கொடுக்குது இல்லையா. இதை தடுக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாலிசி டிசிஷன்ஸ் வந்து எடுக்கணும். ஆனால் அப்படி பாலிசி டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட டேட்டா இருக்கணும் இல்லையா, அந்த டேட்டா வந்து நம்மகிட்ட கிடையாது. அப்போ இந்த ஸ்டடி வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு ரியாலிட்டியை வந்து உணர்த்தி இருக்கு. அது என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஓசோன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் ஸ்டாண்டர்ட் பேசிக் டெக்ஸ்ட் புக்லலாம் படிச்சிருப்பீங்க, ஓசோன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓசோனில் வந்து ஹோல் விழுந்தது வந்து நம்மளோட கிளைமேட்டிக் சேஞ்ச் கண்டிஷன்ஸை எப்படி ட்ரிகர் பண்ணும், அதனால என்ன இம்பேக்ட், இதெல்லாம் பேசிக்காக நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஓசோன் வந்து நமக்கு எந்த
அட்மாஸ்பியரிக் லேயர்ல இருக்கோ அதை பொறுத்து பிரச்சனைகளும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட எர்த்தோட கிரவுண்டுல இருந்து 10 to 50 கிலோமீட்டர்ல ஸ்ட்ராடோஸ்பியர் லேயர் இருக்கு அண்ட் 0 to 10 கிலோமீட்டர்ல ட்ராபோஸ்பியர் இருக்கு. இப்போ இந்த ஓசோன் வந்து ஃபார்மேஷன் எங்க நடக்கும் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல தான் நடக்க போகுது. இப்போ இந்த ஓசோன் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நமக்கு குட் ஓசோன். அதே இது சர்ஃபேஸ்ல இருந்தது அப்படின்னா இது வந்து நமக்கு ஹார்ம்ஃபுல்லான ஓசோன். இப்போ இந்த சர்ஃபேஸ் லெவல் ஓசோன் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா ஹியூமனுக்கு வந்து பிரீத்திங் ப்ராப்ளம், லங் டிசீஸ் இதெல்லாம் கொண்டு வரும். இப்போ எதனால சர்ஃபேஸ்ல உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொல்யூட்டன்ஸ் இருக்கு இல்லையா, லைக் நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் volatile ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சன்லைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ இதோட ரியாக்ட் பண்ணி ஓசோனோட ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ சம்மர் டைமில் ஹீட் வேவ் சுச்சுவேஷன் வருது இல்லையா, அப்போ வந்து கிரவுண்ட் லெவல் ஓசோன் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. இதுதான் பிரச்சனை. நமக்கு ஆல்ரெடி ஹீட் வேவ் மூலியமாக டெத் நடக்குது, அதில் ஓசோன் மூலியமாகவும் நமக்கு டெத் வந்து கப்பல் தான் நடக்குது. பட் இதில் பிரச்சனை என்னன்னா, இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை இதோட இன்டென்சிட்டியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ப்ராப்பரான டேட்டா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அளவு இருக்கு இல்லையா, இந்த ஸ்டடியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கிரவுண்ட் லெவல் ஓசோனோட அளவு, சர்ஃபேஸ் ஓசோனோட அளவு வந்து இந்தியாவில் இந்த ப்ரீ மான்சூன் டைமில் இந்த ஹீட் வேவ் நடந்துட்டு இருக்கிறப்போ 85 to 110 மைக்ரோகிராம்ஸ் பர் கியூபிக் மீட்டர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஆபத்து அப்படின்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அளவு, அது வந்து வெறும் 70 மைக்ரோகிராம் பெர் கியூபிக் மீட்டர் தான். அப்போ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு பாருங்க. இது வந்து இந்த ஹீட் வேவ் எண்டான உடனே ஒரு 2-3 நாளில் இது போயிடும். பட் இதோட டெத் டோல் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அப்போ இதுக்கு நம்ம பாலிசி டிசிஷன்ஸ் வந்து எடுக்கணும். ஏன்னா 2024 எடுத்துட்டீங்க அப்படின்னா 26,500 டெத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் எக்ஸ்போசர்னால நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ ரீசெண்டாக ஆத்தர் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ கேரளாவோட யூனிவர்சிட்டியில் அண்ட் ஐஐடி கரக்பூர்லேயும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2004 to 2024 வரைக்கும் உள்ள சேட்டலைட் இமேஜ் இருக்கட்டும், இந்தியன் மெட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட டேட்டாஸு, இதெல்லாம் கம்பைன் பண்ணி கிளியரான பிக்சரை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பாலிசி டிசிஷன் வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கிளோட கன்சர்ன். இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது எப்படி டெவலப் ஆகுது, பாலிசி சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்களா அப்படின்றதெல்லாம் இன்னும் நீங்கள் படிக்க இன்னும் நாள் பட நமக்கு வந்து தெரிய வரும். அப்போ வந்து நம்ம அதை பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் இட்.